தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக நீட்டுடைய எக்ஸாமுக்கு மறுபடியும் திரும்ப வேறு ஒரு மெத்தடை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியோட மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம், எதற்காக இந்த மாற்றம் அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற அந்த நீட் யூஜிக்குரிய அந்த ப்ராசஸ், அதாவது ஸ்கேம் அப்படின்ற அந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமா இன்றைக்கி வெடிச்சிட்ருக்கு எல்லா இடத்துலையுமே. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கோர்ட்டோட தலையீடுகள், கேசஸ் நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அரெஸ்ட்டு, சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டுடைய பிஜி எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது 2 மணி நேரத்துக்கு முன்பாக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதற்கான உயர்மட்ட குழு அப்படின்னு சொல்கிறது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த உயர்மட்ட குழுவில் சில முடிவுகளும் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு முடிவு தான் முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்படி நடத்தலாமான்ற ஒரு தாட்டு எல்லாருக்குமே வந்திருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்பாக கொஸ்டின் பேப்பரை தயார் செய்து தேர்வுக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீட்டுடைய பிஜிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்பாக கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற எல்லா சென்டருக்கும் ஒரே டைமில் எப்படி அனுப்புவாங்க அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே நீட் பிஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப ரேண்டமாக மிக குறைவான சென்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ குறைவான சென்டர் இருக்கிற இடத்துல இது பாசிபிள் ஆகும் கண்டிப்பாக. அப்படி 2 மணி நேரத்துக்கு முன்பாக, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் வரக்கூடாது. அதில் எந்த வகையிலும் திரும்ப இதே மாதிரி இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. சரி, ஓகே, இது நீட்டோட பிஜிக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவான சென்டர்ஸ் இருக்கும், எக்ஸாம் சென்டர் அப்படின்றது. இது நீட்டுடைய யூஜிக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஒத்து வராதுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சென்டர் இதில் போடுவாங்க நம்ம நீட்டுடைய யூஜிக்கு. அப்போ 400க்கும் மேற்பட்ட சென்டரில் 2 மணி நேரத்துக்கு முன்பாக கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி ஒரே டைமில் 400 சென்டருக்கும் அனுப்ப முடியுமானா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்கூட்டியே கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரெடி பண்ணுறதுல 2, 3 வகை கொஸ்டின் பேப்பரை வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா சென்டருக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்றது. தூத்துக்குடியில் நமக்கு தெரியும், தமிழ்நாடு தூத்துக்குடியில் என்ன நடந்தது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரையே மாற்றி கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின் பேப்பர் 2 வகையான கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த 2 வகையான கொஸ்டின் பேப்பரில் எல்லா இடத்துக்கும் ஒரு மாதிரியாகவும், தூத்துக்குடி சென்டரில் மட்டும் ஒரு மாதிரியாகவும் பிரித்து கொடுத்துருந்தாங்க. பட் அது கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல தான் ஒரே மாதிரியாக தான் கொடுக்கணுன்றது. ஏன்னா ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணும்போது மாணவர்களுக்கு இது ரொம்பவே தொந்தரவாக தெரியும். பட் இருந்தாலும் அது எதற்காகனா, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் வந்ததுன்னா உடனே கொஸ்டின் பேப்பரை மாற்றி எக்ஸாம் சென்டரில் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூக்காக தான், அந்த மாதிரி அவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்பாக கொஸ்டின் பேப்பரை அச்சடித்து கொடுத்து எல்லா சென்டருக்கும் கொடுக்கறதுன்றது நீட் யூஜிக்கு பாசிபிள் இல்லை. போக போக தெரியும் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 8ஆம் தேதி நமக்கு கேஸ் ஃபைனல் ஹியரிங் வருது. அதற்கப்புறம் நீட்டுடைய யூஜிக்கு அடுத்தடுத்த நகர்வு என்ன அப்படின்றத தெரிய வரும். அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீட் பிஜிக்கு மட்டும் 2 மணி நேரத்துக்கு முன்பாக கொஸ்டின் பேப்பர் தயார் செய்து அந்த சென்டருக்கு அனுப்புறதுக்கு ஒரு பிளான் முடிவு பண்ணியிருக்கிறதா தெரியுது. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.